வாய் நிறைய செந்தில் ஆண்டவர்னு சொல்லக்கூடிய அந்த நாமம் சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்கிறாங்களே, செந்தில் ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி, இந்த நாமத்துக்கு என்ன காரணம்? பேராஜரம் கொண்டதோட் பீடுடையான். இறைவனுக்கென்று இருக்கக்கூடிய நாமங்கள் பல பல அமைந்திருக்கிறது. திருச்செந்தூர் என்றால் செந்திலாண்டவன், செந்திலாண்டவன் என்று சொன்னால் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது திரு செந்தில் ஊர் அப்படிங்கிறது மருவி திருச்செந்தூர். அது என்ன திரு செந்திலூர் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு செந்திலாண்டவன் என்கின்ற பிராகிருதமான புராணமான திருநாமம். சுப்பிரமணியர் என்பது பொதுவான ஒரு பெயர். பிரம்மண்யம் அப்படின்னால் அறிய முடியாதது. முருகன் வேத ரூபம். வேதமும் முருகனும் வெவ்வேறு அல்ல. ஆகவே முருகனை ஜபிச்சுருந்தாலே கலியுகத்திலே ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் நீங்கி விடுறது. அதுல செந்தில் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் பெறுறது. பாவத்தை நசிக்க செய்யக்கூடிய ஒரு நாமம் செந்தில். அப்பேற்பட்ட அந்த திருநாமத்தை உடைய காரணத்தினாலேயே செந்தில் குடியிருக்கும் ஊர் செந்திலூர், செந்தூர், திருச்செந்தூர் அப்படின்னு பேர். இதனுடைய பெயர்கள் எடுத்துட்டோம்னா முதல்ல இதற்கு கபாடபுரம் அப்படின்னு பேர். கபாடபுரத்தோட சேர்ந்து வரக்கூடிய திருநாமங்கள் ஜெயந்திபுரம். ஜெயந்திபுரத்திற்கு பிற்பாடு நாம கவனிச்சோம்னா திருச்சீரலைவாய். நக்கீர பெருமான் இந்த க்ஷேத்திரத்தை சொல்றதே அலைவாய் அப்படிங்கிற. அதுக்கப்புறமா பார்க்கறதே பார்த்தோம்னா லவணக்ஷேத்திரம். இப்படிலாம் திருச்செந்தூருக்குன்னு ஒரு தனியான பெயர்கள் இருக்கு. அதுல செந்திலாண்டவன் அப்படிங்கிற அந்த சொற்றொடர் யார் ஜபிக்கிறோமோ அவ அந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணின பாவம் போயிடுறது. செந்தில் அப்படின்னு சொல்ல 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 வெற்றியை அடைவதற்கு வேண்டிய வழி தன்னாலேயே திறக்கப்படுகிறது. ஒரு நாமாவுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னா அதுதான் முருகனுக்கே பெருமை. தமிழ், முருகன், அகஸ்தியர், திருச்செந்தூர் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்புடையது.